இன்று மார்கழி மாதம் 11வது நாள். ஆண்டாள் நாச்சியார் அருளிச் செய்த திருப்பாவையின் 11வது பாடல் இப்பொழுது. கண்ணன் அல்லவோ தன்னை தேடி வர வேண்டும், தான் எதற்கு நோன்பு நோற்க வேண்டும் என்ற நினைப்பில் ஒரு பெண் உறங்கிக் கொண்டிருக்கிறாள். ஊரெல்லாம் மெச்சத்தக்கவளாய் விளங்குகின்ற அப்பேற்பட்ட பெண் ஆனால் உறங்கிக் கிடப்பதால் இந்த பாசுரத்தில் அவள் எழுப்பப்படுகின்றாள். கோவலர்தம் பொற்கொடி என்பது பாகவதர்களில் மேன்மை பெற்று விளங்கும் உத்தமரை குறிக்கும் ஒரு சொல். பாடலை பார்ப்போம். கற்று கரவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரளழிய சென்று செருச்செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே, புற்றரவல் குல் புனமையிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வப் பெண்டாட்டி நீ எற்றுக்கு உறங்கும் பொருளேலோர் எம்பாவாய். கன்றுகளோடு கூடிய கறவை பசுக்களின் கூட்டங்களை கறந்து பகைவர்களின் வலிமை அழியும் வண்ணம் அவர்களுடைய இடத்திற்கே சென்று போர் புரிகின்ற ஆற்றல் பெற்ற குற்றமற்ற கோபாலர்களின் குடியில் தோன்றிய பொற்கொடியே, புற்றிலுள்ள பாம்பை போல அசைவும் நெளிவும் கொண்டு மயில் போன்ற அழகுடன் விளங்கும் பெண்ணே, செல்வமும் பெண்மையும் நிறைந்தவளே, எழுந்து வருவாயாக. நம் உறவு தோழிமார்கள் அனைவரும் இங்கு வந்து உன் வாசலில் நின்று முகில்வண்ணனாகிய திருமாலின் நாமங்களை பாடி நிற்கின்றார்கள். இத்தனையும் கேட்டபின் நீ துயில் எழாமல் இருப்பது சரியா? ஆகவே உறக்கத்தை விட்டு எழுந்து வந்து எங்களோடு நீராடுவாயாக என்று மற்ற பெண்கள் அழைக்கின்றார்கள். கற்று கரவை கணங்கள் பல கறந்து என்பது குடும்பத்தோடு வந்தடைந்த சீடர்களுக்கு உபதேசம் செய்வதை குறிக்கின்றது. எல்லோரும் சேர்ந்து உய்வடைய வேண்டும் என்பது இந்த பாடலின் உட்பொருள். இப்போது மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிச் செய்த திருவெம்பாவையின் 11வது பாடலை சிந்திப்போம். நீராடும் நேரத்திலும் கூட இறைவனின் தனிப்பெரும் கருணையை உணர்ந்து அவனுக்கு வழி வழியாக அடிமை செய்வதனால் வரும் உய்வை பற்றி பெண்கள் பெருமையோடு பேசுவதாக இந்த பாடல் அமைந்துள்ளது. பாடல் இப்பொழுது. மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேரென்ன கையால் குடைந்து குடைந்து உன் கழல் பாடி ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் கான் ஆரழல் போல் செய்யா வெந்நீர் ஆடி செல்வா சிறுமருங்குள் மையார் தடங்கண் மடந்தை மணவாளா ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உய்ந்தொழிந்தோம் எய்யாமல் காப்பாய் எமையேலோர் எம்பாவாய். நெருப்பு போன்ற சிவந்த திருமேனியில் வெந்நீர் அணிந்த ஐயனே என்று சிவபெருமானை போற்றி தொடங்குகிறார்கள் பெண்கள். மலர்கள் நிறைந்த பொய்கையில் புகுந்து முகேர் என்னும் ஓசை எழும் வகையில் கைகளால் நீரை குடைந்து குடைந்து உன் திருவடிகளின் பெருமையை பாடி நிற்கும் நாங்கள் எல்லோரும் வழி வழியாக எப்பொழுதும் உனது அடிமைகளாகவே இருந்து வருகின்றோம். அந்த ஒரே ஒரு காரணத்தினால் மட்டும்தான் நாங்கள் எப்போதும் பெருவாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சிறிய இடையும் பெரிய கண்களும் உடைய உமாதேவியின் தலைவனே, நீ ஆட்கொண்ட காரணத்தினால் அன்பர்கள் உய்வடைவது போல நாங்களும் உய்யும் வகை அறிந்து ஈடேறிவிட்டோம். இனியும் நாங்கள் இளைப்புறாதபடி எப்போதும் நீயே எங்களை காத்தருள வேண்டும் என்று சிவபெருமானை உள்ளன்போடு பெண்கள் இறைஞ்சி நிற்பதாக இந்த பாடலை மாணிக்கவாசகர் அமைத்திருக்கின்றார். ஆன்மாக்களுக்கு எப்போதும் இறைவனோடு ஒழிக்க முடியாத உறவு உண்டு. இறைவனோடு உள்ள அத்தகைய ஒழிக்க முடியாத உறவை உணர்ந்து அவனையே பற்றுக்கோடாக கொண்டு அவனை தஞ்சம் புகுவதே இந்த ஆன்மா கடைத்தேற வழி என்ற சித்தாந்த பொருள் இந்த பாடலில் புதை பொருளாக அறிவுறுத்தப்படுகின்றது.